ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். exams.nt.ac.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டுன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக அப்ளிகேஷனில் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ சேம் அதே டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா நீட் யூஜி 2024க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் உங்கள் ரோல் நம்பர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, கேண்டிடேட்டோட நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கேட்டகிரி என்னென்னு அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் பேப்பர் மீடியம் வந்து அவங்க என்ன மீடியம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 5/5/2024 சண்டே அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் என்ட்ரி டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சென்டரில் போயிட்டு 11 மணிக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அதேமாரி கேட் க்ளோசிங் டைம் பொறுத்த வரைக்கும் 1:30 உங்களுக்கான கேட் க்ளோசிங்காக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ டெஸ்ட்டுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் சென்டருக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெஸ்ட் சென்டருக்கான நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்கான ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக ஸ்கூலில் தான் உங்களுக்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் சென்டர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸோ அட்ரஸ் என்ன அப்படின்றத முறை நீங்கள் வந்து பார்த்துட்டு அங்கே போயிட்டு முன்கூடியே நீங்கள் ஆஜராகிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஃபோட்டோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிடுங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பக்கத்தில் கேண்டிடேட்டுக்கான லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பாருங்கள், தம்ப் இம்ப்ரெஷனை நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ இங்கில் வச்சு நீங்களே வந்து பார்த்தா தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போயே நீங்கள் போட்டக்கூடாது. எக்ஸாம் சென்டரில் சம்மந்தப்பட்ட இன்விஜிலேட்டர் அவங்களே வந்து பார்த்தா உங்களுக்கு சைன் போட வைப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு போட்டால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க, அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருங்க. அதுக்கு கீழே உங்களுக்கான போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை 4:6 அந்த சைடில் ரிசைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ இதை 3 மட்டும் நீங்கள் பண்ணால் வந்து போதுமானது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்றதை தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட் கூடவே ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்தமான ஒரு டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களுக்கான ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை இந்த ஹால் டிக்கெட் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கான்னு படித்து பார்த்துட்டு சேம் அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா அதைப்படி இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஹால் டிக்கெட்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.